தமிழக சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து துணை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு சென்னையில் ஆலோசனை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரோடு கலந்துரையாடல். தமிழகத்தில் முதன்முறையாக தொழில் முதலீடுகள் செயலாக்க மாநாட்டை தொடக்கி வைத்தார் முதல்வர். திமுக ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகளில் 36,52,000 பேருக்கு வேலை கிடைத்திருப்பதாக பெருமிதம். ஐம்பத்திரண்டு புதிய திட்டங்களை தொடக்கி வைத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின். 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து, 71 திட்டங்களுக்கு அடிக்கல். மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்வதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. முந்தைய ஆட்சியின் திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்களையும் செயல்படுத்துவதாக விளக்கம். மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் பண்றது, தொழில்துறைன்னு மட்டும் இல்லாம எல்லா துறைகளிலையும் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களாக இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை கிடப்பில் போடாம எந்த பாகுபாடு பார்க்காம ஒத்துழைப்பு கொடுத்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். சென்னை கொருக்குப்பேட்டையில் 96 கோடி ரூபாய் மதிப்பில் ரயில்வே மேம்பாலம் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். டெல்லி அணியா தமிழக அணியா என்பதற்கான தேர்தல் அல்ல, அது மக்களாட்சியா மன்னராட்சியா என்பதற்கான தேர்தல். முதல்வரின் பேச்சுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதிலடி. நீங்கள் டெல்லி அணியா தமிழக அணியா என்று சொல்வதை காட்டிலும் இன்றைக்கு மக்களாட்சியா மன்னராட்சியா என்று பார்த்தால், மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய தலைமையில மக்களாட்சி மலரச் செய்வதற்கு தாய் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியேற்றிருக்கிறார்கள். மக்கள் பணியில் பங்கு கேட்டால் எப்படி சதியாகும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்க சதி நடப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் எதிர்வினை. திமுக பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸை மீண்டும் சீண்டிய அமைச்சர் ராஜகண்ணப்பன். வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும், காங்கிரஸை நம்பி திமுக இல்லை என்று பேச்சு. நம்முடைய காங்கிரஸ் கட்சி கூட்டணியை பற்றி முதல்வர் பேசிக்கொள்வார். அவருடைய வந்தால் வரட்டும், வரலனா போட்டோம். அதை பற்றி நம்ம யாரும் கூட்டணியை நம்பி கட்சியில் நம்பிலாம் நம்ம அரசியல் நடத்த முடியாது. அது இஷ்டம், அது முதல்வருடைய இஷ்டம். தேமுதிக யாருடனும் கூட்டணி பேசவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். ராஜகண்ணப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை மக்களே அறிவர் என்றும் பதிலடி. அந்த கருத்தை சொன்னவர் எப்படியாப்பட்டவர் என்பதும் மக்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உரிய நேரத்தில் எங்கள் கழகத்தை சேர்ந்த அனைவரிடமும் கலந்து பேசி உறுதியாக அறிவிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். தேமுதிகவில் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்வதற்கான அவகாசம் மேலும் 3 நாட்கள் நீட்டிப்பு. இன்றுடன் அவகாசம் முடியவிருந்த நிலையில் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை அவகாசம். தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா பாஜக? அமித்ஷா வரும்போது தெரியும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க, இன்னும் எங்களுடைய கூட்டணியில நிறைய பேர் வந்து சேரலாம். இல்ல மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கும். நாளை திருச்சி வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. காரைக்காலில் நாளை மறுநாள் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கவும் திட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய தாவேகா தலைவர் விஜய்க்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை அழைப்பு.
தனித்து போட்டியிட்டு விஜய்க்கு 15% வாக்குகள் கிடைத்தாலும் பூஜ்ஜியமே என்றும் கருத்து. 15 எடுத்தா கூட அது பூஜ்ஜியம்தான். இன்னொரு கூட்டணி என்ற ஒன்னோடு சேரும் பொழுது அது 10ஆக மாறும் பொழுது நிச்சயமாக அது ஓட்டாக மாறும் என்பது இதெல்லாம் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களின் கணக்கு என்பது எனது கருத்து. சேலத்தில் நாளை விஜய் தலைமையில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டம். நுழைவுச் சீட்டு இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. அரசியலிலிருந்து தம்மை ஒழித்து கட்ட முயற்சிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஒரு கூட்டம் பொய் சொல்வதையே அரசியலாக கொண்டு செயல்படுவதாக விமர்சனம். பொய்யர்கள் கூட்டம் அரசியல் பேசாமல் என்னை அரசியலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையோ பேசுகிறார்கள். டிஜிபி நியமனம் தொடர்பாக ஒரு வாரத்தில் பெயர் பட்டியல் தர தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்வுக் குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்றும் ஆணை. தங்கம் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் சரிவு. சென்னையில் ஆபரண தங்கம் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மத்திய அரசுக்கு எதிராக நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்கள். விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். కేంద్ర ప్రభుత్వం ఉండి వైఖరి திருச்சி பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையம் வரை தொழிற்சங்கங்கள் பேரணி. தடுப்பை மீறி ரயில் நிலையத்திற்குள் நுழைந்து தண்டவாளத்தில் இறங்கியதால் தள்ளுமுள்ளு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது போன்று ஒத்திகை. விபத்து நேர்ந்தால் துரிதமாக செயல்படுவது குறித்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பயிற்சி. Return counters are available here. CN63 CA5283 and the driver number is 93600. இந்திய அமெரிக்க இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்திற்கு தொடரும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் பதாகைகள் ஏந்தி எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம். மக்களவை சபாநாயகர் அறையில் எதிர்க்கட்சிகள் அத்துமீறியதாக குற்றச்சாட்டு. மீண்டும் ஒரு வீடியோ வெளியிட்டார் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. பிரான்சிடமிருந்து 3.25 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க பாதுகாப்புத்துறை ஒப்புதல். 114 விமானங்களில் 96ஐ இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய திட்டம்.
H-1B விசா திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரும் எக்ஸைல் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல். இந்திய ஐடி ஊழியர்களுக்கு புதிய சிக்கல். கனமழையால் வெள்ளப்பெருக்கை சந்தித்துள்ள போர்ச்சுகல். இன்னும் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என்பதால் மீட்புப் பணிகள் தீவிரம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கு ஆவண கட்டணமாக 10 லட்சம் ரூபாய் செலுத்த கிரிக்கெட் வீரர் தோனிக்கு உத்தரவு. ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு எதிராக தோனி தொடுத்த மான நஷ்ட வழக்கில் ஆணை. ஓமனுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் 105 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை வெற்றி. இன்று இரவு நடைபெறும் போட்டியில் நமீபியாவை சந்திக்கிறது இந்தியா.